நிறைய காரியங்களை எங்களோடு பேசுவார். அதை கேட்கிற, அதை பார்க்கிற வண்ணமாக அது இருக்கிறபடினால் அது வார்த்தைக்கும் ஒத்திருக்கிறது. அதனால் நாம் அந்த சத்தியத்தை கேட்கிறதுனாலேயே அதிலிருந்து தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் வாழ்கிற இது கடைசி காலம். இதுக்கு பிறகு இந்த பூமிக்கு இப்படி ஒரு காலம் வராது. இதற்கு பிறகு இந்த பூமிக்கு ஒரு ஆபத்தான, ஒரு மோசமான கொடிய காலம். அதாவது இந்த உலகமானது நியாயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுவிட்டது. சத்தியத்துக்கு பிறகு அதனுடைய சம்பவம் இந்த பூமிக்கு நிறைய இன்னல்களை ஏற்படுத்த காத்திருக்கிறது. அந்த பேரழிவுக்கு முன்பதாக, அந்த அவருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வழி நடந்து அவருடைய கத்தை பிடித்துக் கொண்டு அவர்கள் நாம் தப்பிக்கப்பட்ட, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, அவரால் சுதந்திரிக்கப்பட்ட ஒரு உண்மையான ஜனங்களாக இருப்போம். இதையே நாம் அந்த சத்தியத்தை கேட்டதன் வாயிலாக நான் தெரிந்து கொள்ள ஒரு பெரிய விஷயம் தான் இருக்கிறது. அதை நாங்கள் அவரோடு இருந்து அவருடைய காரியங்களை அவர் பேசும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அதில் உள்ள காரியங்கள் அது உண்மை என்று புரிந்து கொள்ள முடிகிறது. கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, எல்லாரும் அவருடைய வார்த்தையை செவி கொடுப்போம், அவருடைய வார்த்தையை பின்பற்றுவோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தான் இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பார். ஆட்டுக்குட்டியின் மனைவி தன்னை ஆயத்தம் செய்து கொண்டார். இன்னும் கொஞ்சம் காலம் தானே மணவாளன் முன்னே சென்று மணவாளன் பெற்று நம்மை மறுரூபமாக்கி சேர்ப்பார். மேகம் சூழ அக்கினி கண்கள் இடி முழக்க தோனியோடு மணவாளன் இறங்கினாரே. நாம் எல்லாரும் அவரை எல்லாம் விட்டு பின் சென்று தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நாம் எல்லாரும் அவரை எல்லாம் விட்டு பின் சென்று தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். மகா பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல கால்வழி கந்தைகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, உடைய விலையேறு பெற்ற சத்தியத்தை கேட்க கத்தை இரக்கம் பாராட்டும். நீ பேசுவதை நாங்களும் ஒரு விசை கேட்டு நாமத்தை அறிந்து கொள்ள கத்தை இரக்கம் பாராட்டும். கத்தா கொடுத்து ராஜ்யமான சத்தியத்துக்காக ஊழியத்துக்காக சோத்திருக்கிறோம். உலகத்தோடு முன்பதாக கிறிஸ்தேசுக்குள்ளாக நீர் யார் யாரும் முன்குறித்திருக்கிறீரோ அத்தனை பிறந்த விலையேறு பெற்ற வார்த்தைகளை கேட்கட்டும். நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரும் இரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation chapter 19, the verse 7. This word I have written so many things. We spoke and discussed in many angles to understand the word of God. But today, how God is going to lead us in a proper way. வெளிப்படுத்தின விசேஷம் Revelation chapter 19, the verse 7. வெளிப்படுத்தல் 19:7 தான். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன். Revelation chapter 19, the verse 7. And let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the Lamb is come, and his wife hath made herself ready. 2 சாப்டர் இருக்குது. நம்முடைய செய்தியோட தலைப்பு வந்து அப்படின்னா, கல்யாணம், ஆட்டுக்குட்டியான கல்யாணம் ஆயத்தமாக்கி விட்டதா, அவருடைய மனைவி ஆயத்தமாகி விட்டாளா? கரெக்ட். ஒருவேளை கல்யாணம் ரெடி ஆயிட்டு மனைவியும் ஆயத்தமாயிட்டா, அழைப்பு வந்திருக்கா? ரைட், அழைப்பு வந்திருக்கு, கிளம்பிட்டோமா? இந்த 4 சாப்டர் பேசுனா ரொம்ப நேரம் ஆகும். வெரி ஷார்ட் அண்ட் குயிக்லி ஐ வாண்ட் டு ஃபினிஷ் தி மெசேஜ் டுடே. நம்பர் 1, நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஏன்? ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது.
So if you read the whole Bible from Genesis to Revelation, and this is a very peculiar and specific word only for the bride. இது மிக அதாவது ஸ்பெசிபிக், ரொம்ப ஸ்பெசிபிக்கானது, ரொம்ப பெக்குலியரானது, ரொம்ப டிலைட்ஃபுல் வேர்ட். அதாவது ஒரு ஒரு அன்பின் பரிபூர்ணத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நாம் சந்தோஷப்பட்டு கழிவு துணி சேர்த்து கடுவோம். ஏன்? ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, வார்த்தை மாம்சமாகி விட்டது. இயேசுங்கிற ஒரு மாம்ச பூமிக்கு வந்து விட்டது. அது இருக்கிற ஜன வெளிச்சத்தை காணுவதற்காக, ரட்சிப்புக்காக, மன்னிப்புக்காக, மீட்பதற்காக, மறுபத்திற்காக, மரணத்துக்காக, அடக்கத்துக்காக, உயிர்த்தெழுதலுக்காக, மரணத்தை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக கிறிஸ்து சரீரமாக பரிசுத்த ஆவியான பெந்தெகோஸ்தே நாளில் புறாவுக்குள் இறங்கினார். அக்கினிமய நாவுகள் போல அப்போஸ்தலர்கள் இறக்கப்பட்டது. எதற்காக? மன்னிப்புக்காக, மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, அடையாளத்துக்காக, அற்புதத்துக்காக, பரிக்காக, வரங்களுக்காக, மரணத்துக்காக, அடக்கத்துக்காக, உயிர்த்தெழுதலுக்காக, ஜென்ம சரீரத்தை ஆவிக்க பாவ சரீரத்தை ஜென்ம சரீரத்தை மாற்றி அடக்கம் பண்ணப்பட்டு அவன் எக்காலத்தை கேட்கும்படியாக எச்சரித்து அடக்கம் பண்ணுவதற்காக தேவன் கிறிஸ்து சரீரமாக சபையை கொடுத்தார். குட் ஃபைன். இப்போ ஒரு சத்தம் நம்ம காலையப்பா ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்துச்சு, ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்தது என்கிற சத்தம் பூமியில உன் காதுல கேட்கணும்னா இந்த பூமியில 3 காரியம் முடிஞ்சுக்கணும். பரதீசில ஒரு 2 காரியம் முடிஞ்சிருக்கணும், பரலோகத்துல 1 காரியம் முடிஞ்சிருக்கணும், நித்தியத்தின் வாசல் திறந்திருக்க வேண்டும். There are 7 important steps. ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் வந்தது அப்படின்னு நிரூபிக்கணும்னா இந்த பூமியில 3 காரியம் நடந்திருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, பரதீசில 2 காரியம் முடிஞ்சிருக்கணும். அடுத்து பரலோகத்துல 1 காரியம் முடிஞ்சிருக்கணும், நித்தியத்தின் வாசல் திறந்திருக்க வேண்டும். இந்த 7 காரியத்தை வசனத்தின்படி ஆவியானவர் கற்றுக் கொடுத்த பாடத்தின்படி நான் அடிக்கடி சொல்றேன். நீங்க என்ன வந்து பாஸ்ட் வேண்டியோ போத வேண்டியோ சொல்றீங்களா? நான் ஒண்ணுமே இல்லை. அது நாட் செஞ்சுக்கிட்டோம். கடவுளுடைய பள்ளிக்கூடத்துல ஏதோ சில பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு, ஒரு கடைக்குட்டியா சொல்லி கொடுத்தாரு, அதை கேட்டேன். இதை சொல்றாரு, சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். என் வேலையை நான் தெளிவாய் கர்த்தருக்குள் முடிக்க வேண்டும் என்று நான் கர்த்தருக்கு தீர்மானித்திருக்கிறேன். நம்பர் 1, அதாவது ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது சொன்னால், ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வர வேண்டும் என்று சொன்னால் வார்த்தையின் மாம்சம் உயிர்த்தெழுந்த பிறகு யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மாம்சத்தோடு 40 நாள் பூமியிலே உலாவுகின்ற பொழுது அவர் ஒரு காலடி தடத்தை இந்த பூமியிலே பதித்தார். ஐ வாண்ட் எக்ஸ்பிளைன் வெரி தரவுலி. நீங்க ரொம்ப தரவா நீங்க படிக்கணும். லூக்கா சுவிசேஷத்தை வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷத்தை எங்க படிச்சாலும் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன செய்யறாரு அப்படின்னா 40 நாள் பூமியில சுற்றி உலாவிறார். இந்த 40 நாள் ஊழியத்துல அவர் அவருடைய அடையாளத்தினாலோ அற்புதத்தினாலோ உள்ள யாருமே இல்லை. மாறாக வாசிங்க, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, வாசிங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் படின 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, பாத்தீங்களா? அப்போஸ்தலருக்கு தன்னை என்ன செய்றார்? தரிசனமாகிறார். நல்லா ஒன்லி ஃபார் யாருக்கு? அப்போஸ்தலர். கர்த்தர் விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தார். இந்த 40 நாள் ஊழியத்தை அவர் தரிசனம் காட்டும் போது இன்னும் பவுல் உள்ள வரல, இன்னும் சீட்டு போட்டு அவனை செலக்ட் பண்ணல. ஒரு சீட்டு வேகன்சியா இருக்குது. பட் அவர் 40 நாள் இருந்து கூட்டின வீட்டுக்குள்ள போறாரு. இப்போ ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது அப்படின்னா வார்த்தை மாம்சமானது, அதாவது தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறலானது, நியாயப்பிரமாணத்தின் முடிவானது, அரிமத்தா ஒரு நாள் யோசேப்பா சுற்றப்பட்ட அந்த சரீரமானது இனி ஜனங்களுடைய கண்ணுகளுக்கு தெரியவே தெரியாது. ஆமென். அதாவது கல்வாரி சிலுவையில மகா சத்தமா ஜீவனை விட்டு அரிமத்தா ஒரு யோசேப்பா சுற்றப்பட்ட அந்த சரீரமானது இனி யாரு கண்ணுக்கும் பிரத்யட்சமாய் தெரியாது. ஆமென். கரெக்டா? இனி அவரை கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டவராய், ரத்தம் சிந்தினவராய், அதாவது காரி துப்பப்பட்டவராய், அதாவது எல்லா துக்கத்தை சுமந்தவராய் நீ அந்த மாம்சத்தை கண்டுகொள்ள முடியாமல் அந்த நிகழ்ச்சி முடிகிறது என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு பரலோகம் ஆயத்தமாக்கி விட்டது அர்த்தம். ஹல்லேலூயா. நம்பர் 2, உயிர்த்தெழுந்த
வச்சு எம்மாவூர் சீஷரோடு நடக்கிறார். அது இரண்டாவது காலடி தடத்துக்கும் முதலாவது காலத்தில் ஒரு வித்தியாசத்தை மிக தெளிவாக நான் செய்தியை பேசியிருக்கிறேன். அந்த இரண்டாவது காலடி தடமானது தேவன் தம்முடைய வார்த்தையின் காலடி தடம், உயிர்த்தெழுந்த காலடி தடம், வார்த்தையின் பரிவர்த்தனை காலடி தடம், ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிற காலடி தடம், ரத்தம் தெளிக்கப்படுகிற காலடி தடம், only Jesus was the bride. அந்த காலடி தடத்தின் வழியாக, அந்த வார்த்தையின் காலடி வழியாக சத்தியமாக நடப்பதற்காக தேவன் தாம் போட்ட ஒரு மகாத காலடி தடம் என் கண்களுக்கு தெரிந்துவிட்டால் ஆண்டவருடைய கல்யாணம் வந்துவிட்டது அர்த்தம். Hallelujah, hallelujah. I can see the footprint is walking towards on the earth. This shows the power of God is eternal life on the earth. No doubt about it. Heaven and earth will pass away, but His word will never pass away. Number 1, அரிமத்தார் ஊரன் யோசிக்கிறார். துணியால் சுற்றப்பட்ட வார்த்தையின் மாம்சம் இனி பூமியில கண்களுக்கு தெரியாது. நம்பர் 2, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் காலடி தடம் சத்தியம் வருவதற்காக நித்தியத்தை நோக்கி நடந்து விட்டது. 3வதாக அந்த காலடி தடம் இணைவதற்காக யோவான் புசித்த அந்த சிறு புஸ்தகத்தின் ரகசியம் ஒரு மெய்யான கூடாரத்தில் வைத்து இந்த பூமியில பேசப்படுகிறது என்று சொன்னால், நண்பர்களே, ஆட்டுக்குட்டியாத கல்யாணம் வந்தது. Hallelujah, hallelujah. I want to stress upon 3 points. Number 1, அரிமத்தா ஊரனாகிய யோசேப்பால் சுற்றப்பட்ட சரீரம் இனி மனித கண்ணுக்கு தெரியாமல் முடிந்துவிட்டது. ஒரு நித்திய காலடி தடம் பூமியிலே போடப்பட்டது. அந்த சிறு புஸ்தகமானது ஒரு மெய்யான கூடாரத்தில் வைக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியாத 7 கண்களால் பூமியிலே பேசப்பட்டு வருகிறது என்று சொன்னால், நண்பர்களே, மிக தெளிவாக தெரிய வேண்டும். நாம் சந்தோஷப்பட்டு கழிவு வந்து அவருக்கு துதி செலுத்த கருவோம். ஆட்டுக்குட்டியாத கல்யாணம் வந்தது. Hallelujah, hallelujah. So these are the 3 important things. We have to very clearly understand the earth. Now the marriage of the Lamb has come. Why? Because அந்த கல்வாரி சிலுவையில் சுற்றப்பட்ட அந்த சரீரம் யார் கண்டு தெரியாது. Hallelujah, hallelujah. அந்த பூமியில 40 சுற்றுவாளின அந்த காலடி தடமானது இந்த பூமியில போடப்பட்டபடினாலே அங்க ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது, அங்கே ரத்தம் தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது நித்திய போற பாதையிலே நடந்து போடப்பட்டபடினாலே அந்த காலடி தடத்திலே சத்தியமான பூமியில முளைத்து அந்த சிறு புஸ்தகத்தின் அதிகாரத்தின் அடிப்படையிலே ஒரு மெய்யான கொண்ட தேவன் பூமியில போட்டு மணவாளன் குறிக்கிறதையும் மணவாளன் ஆய்வையும் கண்டேன் என்று சத்தியத்தின் காரணம் கேட்டுவிட்டால் நண்பா, I can prove it. The marriage of the Lamb of God has come. ஆட்டுடைய கல்யாணம் வந்தது. I can prove it. ஆட்டுடைய கல்யாணம் வந்தது. ஏன் அடிமத்தார் யோசேப்பு சுடப்பட்ட இயேசுவின் சரீரத்தை காணே ஒரு காலடி தடத்தை கசிந்து கொண்டே கண்டேன். சத்தியம் வருவதை கண்டேன். சிறு புஸ்தகமானது மெய்யான கூடாரமாக நிற்க கண்டேன். ஆட்டுக்குட்டியாத 7 கண்களை அவரை சுற்றி வர கண்டேன். மணவாளன் குடிக்கிறதை கண்டேன். மணவாட்டி ஆயத்தமாக கண்டேன். நித்திய பாதை கண்டேன். எனக்கு சத்தம் உன் காதை கேட்க ஆரம்பித்து விட்டால் ஆட்டுக்குட்டியாத கல்யாணம் வந்து விட்டது அர்த்தம். Hallelujah. இவைகள் பூமியிலே நடந்து முடிந்த காரியங்கள் 3, பரதீசிலே நடந்து முடிந்த காரியங்கள் 2. நம்பர் 1, பூமியில் விதைக்கப்பட்ட ஜென்ம சரீரத்திற்காக ஆவிக்குரிய சரீரங்கள் பரலோகத்திலே கணக்கு முடிக்கப்பட்ட கண்டேன். ஹalleluya. பூமியில் விதைக்கப்பட்ட சொல்லுங்கயா ஜென்ம சரீரத்துக்காக பரதீசிலே ஆவிக்குரிய சரீரத்துடைய அக்கவுண்ட் செட்டில் ஆகிவிட்டது. ஹalleluya. ஜென்ம விதைக்கப்படும் ஆவிக்குரிய எழும்பும் பூமியில் விதைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, சுவிசேஷனுக்காக, போதகருக்காக, இரத்த சாட்சிக்காக, பரிசுத்தவானுக்காக, நீதிமானுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக பூமியில் விதைக்கப்பட்ட ஜென்ம சரீரத்துக்காக ஆவிக்குரிய சரீரத்துடைய எண்ணிக்கை அங்கு முடிக்கப்பட்டு விட்டது. எங்க? பரதீசில. நம்பர் 2, ஒரே விதமான ஜீவனமானது
இனி பூமியில ஜென்ம சரீரத்தை பாவ சரீரத்தை ஆவிக்கு சரீரமாக மாற்றக்கூடிய கிறிஸ்து சரீரமாக சபை இல்லை என்று பரலோகத்தில் சத்தமிடுகிறேன். ஹalleluya. ஆகவே பரலோக சத்தமானது பரதேசத்துக்கு வரக்கண்டே ஆவிக்கு சரீரங்களே இனி பூமியிலே ஜென்ம சரீரம் இல்லாதபடியாலே நான் நினைக்கிறேன் சரீரமாக சபையை ஏற்பட்டபடியாலே இனி பூமிக்கு அழிவு வரும் என்று சொல்லுகிறேன். ஹalleluya. ஹalleluya. இனி பூமியிலே பாவ சரீரத்தை ஜென்ம சரீரம் மாற்றக்கூடிய கிறிஸ்து சரீர சபை இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இந்த சத்தமானது go to the heaven and change the body, heart, see how the spiritual body to see in the paradise. Hallelujah. உலகம் உண்டான முதல் கொண்டு கிறிஸ்து சரீர சபை இல்லை என்று கர்த்தர் சத்தம் உண்டா என்று கேட்டுப்பா. Because when this was arrested, எப்படி வாராசத்து வந்த உடனே பாத்தின் மாம்சம் பூமிக்கு வந்தோ அதே போல கிறிஸ்துவின் பாவ சரீரத்தை ஜென்மத்தில் மாற்றக்கூடிய கிறிஸ்துவின் சரீர சபை இல்லை என்ற சத்தம் உண்டான உடனே பரதேசில் உள்ள ஆவிக்குரிய சரீர கணக்கு முடிக்கப்பட்டு விட்டது. ஹalleluya. நம்பர் 2, ஒரே விதமான கனிகளை கொடுத்த ஜீவச்சமானது 12 விதமான கனிகளை கொடுத்த ஜீவச்சமாக மறுமாக்கப்பட்டு விட்டது. அதாவது ஒரே விதமான ஜீவச்சத்தின் காரணம் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுக்கா 12 விதமான ஜீவச்சத்தின் கனி ஜென்ம சரீரத்தை பெற்ற ஆவிக்குரிய சரீரத்தா ஜீவச்சத்தின் அதிகாரம் சிருஷ்டி சோதனை பெற்று தேவனுடைய சாயலை கைக்கொள்வதற்காக ஆத்ம கடமைகளை விருதாளி இருக்கிறவர்களுக்காக அவைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த கண்டேன். ஹalleluya. ஹalleluya. Now பரதேசத்தில் உண்டான ஒரு மாபெரும் சத்தத்தை கேட்டு நாம் சந்தோஷப்பட்டு கைவந்து அவர் கிறிஸ்துவுக்கு கடவோம். ஆட்டுடைய கல்யாணம் வந்தது. ஹalleluya. 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 This is the watch coming to the heaven. Heaven is well never possible. Jesus Christ said, today and forever. Is unto Jesus. God is always God. அவர் ஏற்று இன்றும் என்றும் மாறார். பூமியில 3 காரியம். அடிமத்த ஒரு சுற்றப்பட்ட சரீரத்தை காண முடியாது. நம்பர் 2, that is very important thing. அதாவது அந்த 40 நாள் தேவனுடைய அந்த காலத்தில் போடப்பட்டு விட்டது. 3வது அந்த காடி தடத்தில் கசிவு ரத்தத்தில் சத்தியத்தின் காலியானது இறைக்கிறது. அதாவது சிறு புஸ்தகமானது பூமியிலிருந்து முளைத்து அது ஒரு மெய்யான கூடத்தில் வைக்கப்பட்டு ஆட்டுடைய 7 கண்களால் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு மெய்யான கூடார ஒரு கூடார பூமியில் நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது என்பதற்கு அடையாளம். ஹalleluya. ஹalleluya. கேட்டா சார் ஆட்டுடைய கல்யாணம் சொல்லி என்ன அடையாளம் சார்? அடிவத்தவனை யோசிக்கப்பட்ட சரீரத்தை காண முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, நித்திய பாதையிலே உயிர்த்த இயேசு காலத்தில் பதியப்பட்ட கண்டே அது ரத்தம் தெளிக்கப்படுகிறது, ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. 3வது யோவான் புசித்த அந்த சிறு புஸ்தகமானது மெய்யான கூடாரத்தில் வடிவமைக்கப்பட்டு பூமியில் ஒரு மெய்யான கூடாரமாக ஆட்டுக்குட்டி 7 கண்களால் உன் கண்கள் தெளிக்கப்பட்டது என்று சொன்னார். என்னது பாரிசில பூமியில் உள்ள ஜென்ம சரீரத்துக்கான ஆவிக்குரிய சரீரங்கள் முடிக்கப்பட்டு விட்டது. ஏன்? பூமியில இனி பாவ சரீரத்தை ஜென்ம சரீரத்தை மாற்றக்கூடிய கிறிஸ்து சரீர சபை இல்லவே இல்லை. ஆகவே அதை கொண்டு முடிகிறது. இப்போ பழைய பரிசுத்தவான்கள் பரதேசத்தை விட்டு கிளம்பி விட்டபடியால இனி பரதேசிக்கிற அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்காக ஒரே விதமான ஜீவசமானது 12 விதமான கனிகள் கொடுத்ததற்காக மறுபடியும் விட்டுவிட்டது. எங்க பரதேசில. ஆகவே ஆட்டுடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்து அவருடைய என்ன செய்தார்? ஆயத்தம் நான் சொல்ல கேட்டேன். இது நித்தியத்திலிருந்து நித்திய பாதையிலே தேவனுடைய 7 கொம்புகளும் 7 ஆணிகளும் அணிவகுத்து சத்தியானவரால் வடிவமைக்கப்பட்ட அந்த தேவனுடைய சரீரத்தை பெற்ற பசுத்தவர்கள் தேவனுடைய சாயல் பெறுவதற்காக நித்தியாவியானவர் வரவேற்கிற ஒரு ராஜரிகமான பாதையை திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே ஆட்டுக்குட்டிய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி ஆயத்தம்
தெரிந்திருக்க வேண்டிய 7 விஷயங்கள் நண்பர்களே. வெளிப்படுத்தல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சாதாரண ஒரு வசனம் அல்ல. I want to summarize one by one. இப்போ கொஞ்சம் ஸ்பீடா பேசுறேன். ஒன்னோட 2 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு I want to finish the message. யோசிப்பார் சுற்றப்பட்ட அந்த சரீரத்தை இனி காணவே முடியாதுன்னு சொன்னேன். நீங்க கேட்கலாம், அப்படின்னா நாங்கள் நிறைய காட்சிகள் கட்டுறோம். நீ என்ன காட்சி வேணும் கண்டுக்கலாம். என்ன பொறுத்தப்பட்ட அந்த வசனத்தில் இல்லைன்னா அதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். நல்லா பைபிள் படிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் Turn the book of Acts chapter 9. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துருங்க. எஸ், தேங்க்யூ. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எஸ் 9ஆம் அதிகாரம் அந்த போய் ஆமா 9:3 சொல்றான், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்ணிலிருந்து பிரதட்சமாய் அது செய்து பேசுறான். இப்போ அவன் எது தரிசனத்தை பார்த்துக்கணும், எதை பார்த்துக்கணும் இல்ல, அவன் எதை பார்க்கிறான் வாசிக்க. அவர் பிரகமாய் போய் தமஸ்குவுக்கு சமீப போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில் விழுந்தார். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று அவருடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினமாக இருந்தார். சரி, அவர் நடுங்கி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு யார்? Now this is very important things. அதாவது இப்போ சவுலுக்கு அந்த சிலுவையின் காட்சி என்ன செய்யல, சட்டப்படியா காட்சி எடுத்துக்கணும். அப்படியே காட்சி எடுத்துக்கணும் சார். அறிவந்த யோசேப்பு சுட்டப்பட்ட ஆட்டுக்குட்டியாருடைய தோல்ல தேவன் சத்தியத்தின் மாம்சத்துக்காக மட்டுமே அங்கே வைத்தார். எப்படி ஆட்டுத்தோலை கொண்டு யாக்கோபு இஸ்ரவேலை ஆசீர்வாதம் பெற்றானோ, எப்படி தேவனுடைய அந்த உண்மையான அதற்காக வச்சார். அதை நம்ம தெளிவா பேசுறேன். இப்போ அங்க ஒரு இருக்கிறான், வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தமஸ்குவிலே வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவருக்கு கர்த்தர் தரிசனமாகி பெயர் சொல்லி கூட்டுறது. கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாம் மகிமைப்படுவதா. So this is the important things of God. நல்ல கவனம். Listen it very carefully. என்ன அப்படின்னா தெரு, அந்த தெருவில் உள்ள வீட்டுக்காரே யூதா. வாசிங்க, படிப்பா. அப்பொழுது அந்த எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே அந்த வீட்டுக்குள்ள எந்த நாட்டுக்காரர் இருக்கிறான்? இதுல ஆண்டவர் வந்து ஸ்பெசிபிக்கா பேசுவார். ஐயோ கடவுளே, ஓ கர்த்தர் அழைக்கிறா,
தலைமை இருக்கா இல்லையா? அப்பாவுக்கு மகளா இருக்கணும், வீட்டுக்கு மனைவியா இருக்கணும். எவ்வளவு சொல்றா கேவலப்பா. சபையா கூத்தாடி சர்க்கஸ் கூட நாய்களும் பேய்களும் சபையில் போர்வதை கொள்ளடிக்க கண்டேன். அழிவுரை சார், ஒருத்திக்கு சொல்லு, ஒருத்திக்கு சொல்லு காட்டு பைபிள்ல. நேர்த்தொழில போய் அந்த தொழில யூதா வீட்டுல போய் அந்த வீட்டுக்குள்ள எந்த நாட்டுக்காரர் இருக்கான், அந்த நாட்டுக்காரர் பேர் என்ன, அவர் இப்ப என்ன செய்கிறார், இத்தனையும் ஆண்டவர் சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So this is the royal blessing of God. God is given to us. எனக்கு அன்பான எடுத்துக்கொள்ளுங்க. நம்பர் 1, அரிமத்தவனை யோசேப்பு சுற்றப்பட்ட ஆட்டுக்குட்டியானது தோலானது வார்த்தை மாம்சத்துக்கு போடப்பட்ட 5வது திரை என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார். எப்படி? அரிமத்தவனாகிய யோசேப்பால் போடப்பட்ட சுற்றப்பட்ட அந்த சரீரத்துக்கு வார்த்தையுடைய 5வது திரை என்று பெயர். The 5th veil is one. அப்போ அரிமத்தவனை யோசேப்பால் சுற்றப்பட்ட அந்த ஆட்டுடைய சரீரம் என்னது? 5வது திரை. 6வது திரை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். இந்த 6ல இருந்துதான் அதுக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார். அதுதான் நித்தியத்துக்கு ஒரு பாதையில ஆட்டுடைய 7 கண்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு செய்தியை பூமிக்கு பேச இதற்கு ஒரு அடிப்படை ரகசியமாக யோவான் பெற்ற சிறு விசுவாசமான உடையப்பட்ட பேரசனத்தின்படி தேவதாவை கூடாது போட்டு அங்கே மாணவர்கள் இடத்தை காண செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரகசியம் அவன் பூமியில ஆட்டுடைய உயிர்த்த நேசித்து நடந்து போறார். அந்த கால தடையதுக்காக எனக்கு பின்னால மனவாட்டிங்கிற சத்தியம் வருகிறாள். அவளுக்காக நான் கால் கிடந்து போட்டு செல்கிறேன். அங்கே ரத்தம் கசிய கடவுது, அங்கே ரத்தம் தெளிக்கப்பட்ட கடவுது. அந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்தினால அந்த கசிந்த ரத்தத்தினால பாவம் சாவும் சுட்டரிக்கப்பட கடவுள் சொல்லிக்கொண்டு அவன் நடந்தபடினாலே தேவன் நம்மளை அவருடைய வரும் பொழுது அவன் இருக்கிற நமாகவே நாம் ஒரு தரிசிப்பதனால் அவருக்கு போயிருப்போம் எங்களை சக்தி மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாக யோவான் புசித்த சிறு புஸ்தகமானது மெய்யான போராட்டங்கள் ஆட்டுக்குடைய 7 கண்களால் பூமியில் வடிவமைக்கப்பட்டு பூமி நிறுத்தப்பட்டு விட்டது. ஆகவே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்து இப்ப பரிசுக்கு போறோம். பரிசுக்கு போனா எல்லா ஆவிக்குரிய சரீரங்களும் கணக்கு முடிக்கப்பட்டு விட்டது. பரிசுத்தவானுடைய ஆவிக சரீரம் வேறு, நீதிமானுடைய ஆவிக சரீரம் வேறு, அப்பாவுடைய ஆவிக சரீரம் வேறு, ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆவிக சரீரம் வேறு, ஸ்ரீசிவனுடைய ஆவிக சரீரம் வேறு, பாபுடைய ஆவிக சரீரம் வேறு. ஒவ்வொரு ஆவிக சரீரம் முடிந்து விட்டது. பூமியிலே பாவ சரீரத்தை ஜனத்தில் மாற்றக்கூடிய கிறிஸ்தவ சபையிலே இங்கு சபை நடத்தப்பட்டது. அந்த ஆவிக கணக்கு முடிஞ்ச உடனே ஒரே ஜீவசமானது பணிவிடமான கனிவிடத்தக்கதாக ஜீவிதமாக மாற்றிவிடப்பட்டது, மறுமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வீடு வருகிறது, கல்யாணம் வருது. அது மனிதராய் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரம் போனா நித்திய ஒரு பாதை திறந்திருக்க கண்டேன். 7 கண்களை கண்டேன், 7 கொம்புகளை கண்டேன். அணையா வணக்கம், ஆட்டுடைய வணக்கம், அது சீக்கிரமாக இணைகிறதை காண்பேன். மணவாட்டிங்கிற அணையா விளக்கும், மணவாளன் என்கிற ஆட்டுடைய விளக்கும் அது சீக்கிரமாய் நித்தியத்தின் பாதையிலே இணையும். அந்த நாளிலே நாங்கள் உங்களை முகமுகமாக சந்திப்போம். அந்நாளிலே கர்த்தர் என்னை கொண்டு பேசுகிற சத்தியத்தின்படியே இந்த தலைமுறைக்கு நியாயத்திற்கு இருக்கும். Thus say the Lord.
கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம். இன்று உன் ஜீவன் போனார் எங்கு நீ சென்றிடுவார். இன்று உன் ஜீவன் போனார் எங்கு நீ சென்றிடுவார். இருதயத்தை தட்டுகிறார் இன்றதை திறந்தளிப்பார். இருதயத்தை தட்டுகிறார் இன்றதை திறந்தளிப்பார். சிலுவை சுமந்து உனக்காய் இயேசு மரித்தாரே. சிலுவை சுமந்து உனக்காய் இயேசு மரித்தாரே. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார். நம்பியே வந்திடுவார், நம்பியே வந்திடுவார். தம்மண்டை வருபவரே தள்ளிடவே மாட்டார். தம்மண்டை வருபவரே தள்ளிடவே மாட்டார். அன்பு கரா விரித்தவராய் ஆண்டவர் அழைக்கிறாரே. சிலுவை சுமந்து உனக்காய் இயேசு மரித்தாரே. சிலுவை சுமந்து உனக்காய் இயேசு மரித்தாரே. உன்னத தேவன் உன்னை அழைக்கிறார். நம்பியே வந்திடுவார், நம்பியே வந்திடுவார். நீங்க அதிகமா நேசிக்க நல்ல ஆண்டவரே, அவர் லவ்விங் கிரேசியஸ் ஃபாதர். ஆண்டவரே நீ பேசின மெய்யான சத்தியத்துக்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரே ஆட்டோட கல்யாணம் வந்ததுக்காக அடையாளத்தை காட்டுறதுக்காக சோதரிக்கிறோம். நாங்கள் வாழ்ந்தது கடைசி காலத்துக்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரே அடையாள விளக்கானது ஆட்டுடைய விளக்கை நோக்கி நகர காலத்துக்காக சோதரிக்கிறோம். கைகளால் கலைத்த விளக்கல் எல்லாவற்றையும் மோதலுக்காக சோதரிக்கிறோம். ஓ பாவமே, நரகமே, நாசமே, பட்டயமே, கத்தாவே உம்முடைய சத்தியமாக நிற்காமல் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கத்தாவே எல்லாம் உடைவிட்டும் ஐயா. ஆண்டவரே செவிட்டு ஆவிகள், குருட்டு ஆவிகள், பொல்லாத குறிசுகள் ஆவிகள், புத்தி நயக்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கல்வாரி ரத்தத்தினாலும் I command him, Lord, fill and heal them, Lord. Believe you, பாதுகாத்து எங்களோடு கூட வாரும், நாமத்தை மையப்படுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யோனனே ஐயா, ராஜா ராஜா நான்